வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வனிதா ஷீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இன்றைக்கி ரொம்ப ஆரோக்கியமான அதே சமயத்தில் ரொம்ப ருசியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா வாழைப்பூ வடை. பொதுவாக இந்த வாழைப்பூவில் கொஞ்சம் துவர்ப்புத்தன்மை இருக்கிறனால பொரியலாவோ இல்லை கூட்டாவோ செஞ்சு சாப்பிட நம்ம பிரியப்பட மாட்டோம். ஸோ அதுக்கு மாற்றாக இந்த மாதிரி வடையாக செஞ்சு சாப்பிட்டோன்னா நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் ஒரு வாழைப்பூ பயன்படுத்தியிருக்கேன். அதே மாதிரி துவரம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நல்லா அலசிட்டு அதை நான் 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இந்த வாழைப்பூவை எப்படி நம்ம தனியாக பிரித்து எடுக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த மேலே உள்ள அந்த இதழை பிரிச்சிடணும். பிரிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பூக்கள் கிடைக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு இதழாக நம்ம பிரித்து அந்த பூக்களை ஃபஸ்ட்டு நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா பூவையும் பிரித்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம அதில் முக்கியமான 2 பகுதியை நம்ம நீக்கணும். என்னென்னா, அந்த நீளமாக நீட்டிகிட்டு இருக்கு பார்த்திங்களா, இந்த நரம்பு, இதையே நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி அங்கே ஒரு சின்ன இதழ் மாதிரி இருக்கும், அந்த வெள்ளையாக, அதையும் நம்ம நீக்கிடணும். இது ரெண்டுமே நமக்கு உடலுக்கு செரிமானம் ஆகாது, வேகவும் செய்யாது. அதனால் இதை கண்டிப்பாக நம்ம நீக்கிடணும். இந்த மாதிரி கிடைக்கும். இதை நம்ம தூக்கி போட்டுடலாம். அதே மாதிரி நீங்கள் முழுசாக அதை நீக்கினதுக்கப்புறம் கடைசியாக நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன மொட்டு மாதிரி கிடைக்கும். இதில் உள்ள நரம்புகளை நீங்கள் நீக்க தேவையில்லை. இப்போ இந்த மாதிரி நம்ம பூக்களை பிரித்து வச்சாச்சு. அதே மாதிரி ஊற வச்ச பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் அதை வடிகட்டிட்டு வரமிளகாய், பெருங்காயம், உப்பு, சோம்பு இதை போட்டு நல்லா கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி கடைசியாக அந்த நம்ம பிரித்து வச்ச அந்த பூக்களையும் சேர்த்து ஒரு சுற்றிட்டிங்கன்னா நமக்கு அந்த கலவை கிடச்சிரும். அதுக்கப்புறம் அதில் வெங்காயம், பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், அப்புறம் சீரகம், இதெல்லாம் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை நல்லா அதை கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலை மாவு இதோடு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி கொஞ்சம் அரிசி மாவும் இதோடு சேர்த்துக்கிட்டு திருப்பியும் அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த கடலை மாவு, அரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, இது நல்ல ஒரு மொறுமொறுப்பு தன்மையும் மாவு பிரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கும் நமக்கு உதவும். அதனால தான் அது சேர்க்குறோம். இப்போ நமக்கு மாவு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம யூஸ்வலாக பருப்பு வடைக்கு தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரியே ரொம்ப தட்டையாலாம் தட்டாமல், ரொம்ப கனமாகவும் தட்டாமல், ஒரு மிதமான ஒரு சைஸில் அந்த வடையை நம்ம அழகாக தட்டிக்கலாம். ஸோ எல்லா வடையையும் இந்த மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இப்போ இந்த வடையை பொரித்து எடுக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு வாணலியில் அதை காஞ்சதுக்கப்புறம் அந்த தீயை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு நம்ம ஒவ்வொரு வடையாக அதில் சேர்க்கலாம். நல்லா மிதமான ஒரு தீயில் பொன்னிறமான முன்பக்கமும் பின்பக்கமும் நல்லா சரிசமமாக வேகிற மாதிரி அதை நம்ம பொரிச்செடுக்க போகிறோம். ஓரளவு கரகரப்பாக அரைச்சிட்டனால உள்ள அந்த வாழைப்பூ வெந்துடும். சிலர் வாழைப்பூவை நறுக்கியும் சேர்க்கலாம். நீங்கள் அந்த மாதிரி சேர்க்கலாம். ஆனால் அப்படி சேர்க்குறப்போ நீங்கள் அந்த வாழைப்பூவை நறுக்கிட்டு மோரில் போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் அந்த மோர்லேருந்து அதை பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பருப்பு கலவையோடு சேர்த்து நீங்கள் வடையாக தட்டி பொரிச்செடுக்கலாம். இப்போ நம்மளுடைய வடை அழகாக தயாராகிடுச்சு பொன்னிறமாக. இந்த வடை நம்ம கடலைப்பருப்பு வடையை விடவே ரொம்ப ருசியாக இருக்கும். குழந்தைங்களால் இதை கண்டுபிடிக்கவே முடியாது. அதனால் கண்டிப்பாக இது உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்க கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம இதில் பெருங்காயம், சோம்பு, சீரகம் இதெல்லாம் செரிமானத்துக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கனால அவங்களுக்கும் நல்லா எளிதில் ஜீரணமாகும். அதனால் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் இன்னொரு அற்புதமான ஒரு உணவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.